அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இந்த காணொளியிலே திறமைந்து புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றக்கூடிய மாணவர்களுக்காக திறமைந்து புலமை பரிசில் பரீட்சை இறுதி வினாத்தாளிலே இடம்பெற்ற கடந்த கால சில வினாக்களும் அவற்றுக்கான விளக்கங்களையும் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே முதலாவது வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். ஒரு கடிகாரம் 1, 2, 3 மணி என்றவாறு நேரத்தை காட்டும் போது முறையே ஒரு தடவை, இரு தடவைகள், 3 தடவைகள் என்றவாறு ஒலிக்கின்றது. அது இடையிடையே 30ஆம் நிமிடத்தில் ஒரு தடவை வீதமும் ஒலிக்கின்றது. சனிக்கிழமை காலையில் மோகன் படித்துக் கொண்டிருந்த போது கடிகாரம் 24 தடவைகள் ஒலித்தமை அவனுக்கு கேட்டது. அவன் முற்பகல் 11:45ற்கு படித்து முடித்தானெனின் படிக்கத் தொடங்கிய நேரம் யாதாக இருக்கலாம்? 3 நேரங்கள் இங்கே தரப்பட்டிருக்கின்றது. முற்பகல் 9:15, முற்பகல் 9:45, முற்பகல் 10:15. இந்த 3 நேரத்திலே அவர் படிக்க ஆரம்பித்த நேரம் எதுவாக இருக்கும் என்பதுதான் வினா. அந்த வகையில் நான் விடையிலிருந்து பார்க்கக்கூடிய வழிமுறையை முதலிலே பார்ப்போம். அந்த வகையில் நான் முதலாவது விடையை எடுத்துக்கொள்கின்றேன். முற்பகல் 9:15க்கு அவர் படிக்க ஆரம்பித்திருந்தால் 9:30க்கு ஒரு தடவை அந்த கடிகாரம் ஒலி எழுப்பியிருக்கும். ஏனென்று சொன்னால் வினாவிலே இருக்கின்றது ஒவ்வொரு 30 நிமிடம், அதாவது இடையிடையே 30ஆம் நிமிடத்திலும் ஒரு தடவை வீதம் ஒலிக்கின்றது. அடுத்ததாக 10 மணி காண்பிக்கின்ற போது 10 தடவைகள் ஒலித்திருக்கும். ஏனெனில் கடிகாரமானது எத்தனை மணி காண்பிக்கின்றதோ அந்த மணியினுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ற வகையிலே ஒலி எழுப்புகின்றது. அதே நேரம் இடையிடையே 30ஆம் நிமிடத்திலும் ஒரு தடவை ஒலி எழுப்புகின்றது. ஆகவே 9:30க்கு ஒரு தடவை ஒலி எழுப்பியிருக்கும். 10 மணிக்கு 10 தடவைகள் ஒலி எழுப்பியிருக்கும். அதன் பின்னர் 10:30க்கு ஒரு தடவை ஒலி எழுப்பியிருக்கும். 11 மணிக்கு 11 தடவைகள் ஒலி எழுப்பியிருக்கும். 11:30க்கு ஒரு தடவை ஒலி எழுப்பியிருக்கும். அதன் பின்னர் அவர் முற்பகல் 11:45க்கு படித்து முடித்திருக்கின்றார். ஆகவே அதன் பின்னர் ஒலி எழுப்புவதற்கான சந்தர்ப்பம், அதாவது வினாவுக்கேற்ற வகையிலே ஒலி எழுப்புவதற்கான சந்தர்ப்பம் இல்லை. ஆகவே 9:30 11:30 வரை இருந்தால் அந்த கடிகாரம் அவர் அங்கே படித்த அந்த நேரத்திற்குள் ஒலித்திருக்கும். எனவே இவற்றை நாங்கள் கணக்கிட்டு பார்ப்போமாக இருந்தால் மொத்தமாக 24 தடவைகள் அந்த கடிகாரம் ஒலி எழுப்பி இருக்கின்றது. ஆகவே அவர் படிக்க ஆரம்பித்த நேரம் முற்பகல் 9:15. அடுத்த வினாவை பாருங்கள். கோலத்துக்கேற்ப வெற்று அடைப்புக்கு பொருத்தமான எண் யாது? தரப்பட்ட கோலத்தை அவதானித்துக் கொள்ளுங்கள். கட்டங்களுக்குள் இலக்கங்கள் இடப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இலக்கங்கள் குறைவடைந்து கொண்டு செல்லுகின்றது. முதலாவது கட்டத்திலே 240, அடுத்ததாக 48, அடுத்ததாக 12, அடுத்ததாக 4, அடுத்ததாக 2. ஆகவே இவற்றுக்கு இடையிலே இருக்கக்கூடிய இந்த தொடர்பை அவதானிப்போம். இதிலே பொது வித்தியாசமானது வேறுபட்டு கொண்டிருக்கின்றது. பாரிய அளவிலே வேறுபடுகின்றது. பொது வித்தியாசம் நீங்கள் கற்றிருப்பீர்கள். எண்கோளங்கள் தொடர்பாக கற்கின்ற போது ஒரு எண்தொடரிலே அமையக்கூடிய அடுத்தடுத்து எண்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம் தான் பொது வித்தியாசம் என்று சொல்வோம். அந்த வகையில் இங்கே ஒரு ஒழுங்கான பொது வித்தியாசமாக குறைவடையவில்லை. ஆகவே நாங்கள் இதிலே வகுத்தல் செயல்முறையை இங்கே பார்க்கின்றோம். ஏனெனில் பாரிய அளவிலே வித்தியாசம் இருக்கின்றது பொது வித்தியாசத்தில். எனவே 240 நான் முதலிலே 5ஆல் வகுத்து பார்க்கின்றேன். அதற்கான காரணம், நாங்கள் பின்னிருந்து முன்னோக்கி வருகின்ற போது இது பெருக்கல் செயல்முறையிலே இலகுவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதாவது பின்னிருந்து முன்னோக்கி நீங்கள் பார்க்கின்ற போது இறுதி கட்டம் வெற்று கட்டமாகவும், அதற்கு அடுத்த கட்டம் 2, பின்னர் 4, பின்னர் 12, பின்னர் 48, பின்னர் 240. அதாவது ஒரு ஒழுங்குமுறையிலே பெருக்கல் செயல்முறையிலே செல்கின்றது. 2 பெருக்கம், அதாவது 2 தடவைகள் 4, 4 3 தடவைகள் பெருக்கினால் 12, 12 4 தடவைகள் பெருக்கினால் 48, 48 5 தடவைகள் பெருக்கப்பட்டால் 240. ஆகவே நாங்கள் முன்னிலிருந்து பின்னோக்கி பார்க்கின்ற போது அவை வகுத்தல் செயல்முறைக்குள் செல்லும். 240 5ஆல் வகுக்கின்ற போது 48, 48 4ஆல் வகுக்கின்ற போது 12, 12 3ஆல் வகுக்கின்ற போது 4, 4 2ஆல் வகுக்கின்ற போது 2. அடுத்ததாக மிக முக்கியமான விடயம், நீங்கள் மிகவும் கவனிக்க வேண்டிய இடம், 2ஐ 1ஆல் வகுக்கின்றோம்.
ஏனென்று சொன்னால் அந்த வகுக்கக்கூடிய அந்த பெருமானம் ஒவ்வொன்று தான் குறைகின்றது, ஒன்றொன்றாக குறைகின்றது. 5, 4, 3, 2, 1. ஆகவே 2ஐ 1ஆல் வகுத்தால் 2 தான் எங்களுக்கு விடையாக கிடைக்கும். மிக கவனமாக இருக்க வேண்டும். சில வேளைகளில் நாங்கள் விடையை 1 என்று தெரிவு செய்து விடுவோம். ஏனென்று சொன்னால் 1 அந்த ஒழுங்குமுறையை பார்க்கின்ற போது தவறான விடையை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டி பெறும். ஆகவே 2ஐ 1ஆல் வகுத்தால் மீண்டும் இறுதி கட்டத்திலே வர வேண்டிய பெருமானம் 2ஆகத்தான் அமையும். அடுத்த வினாவை பாருங்கள். வியாபாரி ஒருவர் 3 பென்சில்களை 50 ரூபாய்க்கு வாங்கி 2 பென்சில்களை 50 ரூபாய்க்கு விற்றார். அவர் நாளொன்றில் பென்சில்களை விற்றதனால் 500 ரூபாய் லாபம் பெற்றிருந்தால் அன்று அவர் விற்ற பென்சில்களின் எண்ணிக்கை யாது? இந்த வினாவை கணித ரீதியாக செய்வதற்கு பல்வேறு வழிமுறைகள் இருக்கின்றது. ஆனால் இந்த வினா ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்காக இறுதி பரீட்சையில் இடம்பெற்ற வினா. எனவே ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையிலே அதனை தெளிவுபடுத்துகின்றேன். எந்த ஒரு பெரிய கணித செய்முறையையும் உட்படுத்தாமல் இலகுவாக நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். எவ்வாறு சொன்னால், தரப்பட்ட தரவை பாருங்கள். 3 பென்சில்களை அவர் வாங்கிய விலை 50 ரூபாய். ஆனால் அவர் 2 பென்சில்களைத்தான் 50 ரூபாய்க்கு விற்கின்றார். 3 பென்சில்கள் வீதம் 50 ரூபாய்க்கு வாங்கி 2 பென்சில்கள் வீதம் 50 ரூபாய்க்கு விற்கின்றார். இவ்வாறு தரப்படுகின்ற போது பொருட்தொகுதியை சமப்படுத்த வேண்டும். பொருட்தொகுதியை சமப்படுத்த வேண்டும். எவ்வாறு சொன்னால், இந்த 3, 2 இந்த 2 பெருமானங்களுக்கும் பொதுவான முதலாவது எண், அதாவது 3ஆலும் 2ஆலும் வகுபடக்கூடிய முதலாவது எண் 6. ஆகவே நான் 6 பென்சில்கள் என்று 2 வடிவங்களிலும் எடுத்துக் கொடுக்கின்றேன். அதாவது 6 பென்சில்களை 3 பென்சில்களை 50 ரூபாய் வீதம் வாங்குகின்ற போது 6 பென்சில்களை அவர் 100 ரூபாய்க்கு வாங்கியிருப்பார். 2 பென்சில்களை 50 ரூபாய்க்கு விற்கின்ற போது 6 பென்சில்கள் அவர் 150 ரூபாய்க்கு விற்றிருப்பார். ஏனென்று சொன்னால் 2 பென்சில்களுடைய 3 மடங்கு 6 பென்சில்கள். ஆகவே விலையும் 3 மடங்காக வேண்டும். 50 3 மடங்கு 150 ரூபாய். தற்போது பாருங்கள், 6 பென்சில்கள் 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கின்றார். அதே 6 பென்சில்களை 150 ரூபாய்க்கு விற்றிருக்கின்றார். ஒரே சம எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய அந்த பொருட்தொகுதியிலே அவர் 50 ரூபாய் லாபம் பெறுகின்றார். 6 பென்சில்களிலே அவர் பெற்றுக்கொள்ளக்கூடிய லாபம் 50ஆக இருக்கின்றது. 6 பென்சில்களை விற்பதன் மூலம் 50 ரூபாய் லாபம் பெறுகின்றார். மொத்தமாக அவர் பெற்றுக்கொண்ட லாபத்தை பாருங்கள், 500 ரூபாய். இந்த 50க்கும் 500க்கும் இடையிலான தொடர்பு 50 10 மடங்கு. அதாவது 500க்குள் 10 தடவைகள் 50 காணப்படுகின்றது. இலகுவாக யோசியுங்கள். 500க்குள் 10 தடவைகள் 50 இருக்கின்றன. ஆகவே 6 பென்சில்களிலே அவர் 50 ரூபாய் லாபம் பெற்றிருந்தால் 500 ரூபாய் லாபம் பெற வேண்டுமாக இருந்தால் அதனுடைய 10 மடங்கு. ஏனென்று சொன்னால் 500 ரூபாய் லாபம் பெற்றிருக்கின்றார். ஆகவே 50 ரூபாய் லாபமானது 6 பென்சில்களை விற்பதன் மூலம் பெற்றிருந்தால் 500 ரூபாய் லாபம் பெற்றிருக்கின்றார் என்று சொன்னால் அதனுடைய 10 மடங்கு, 6னுடைய 10 மடங்கு 60 பென்சில்களை விற்றதன் மூலமே 500 ரூபாய் லாபம் ஒரு நாளிலே பெற்றிருக்கின்றார். ஆகவே இந்த வினாவை நீங்கள் சாதாரணமாக வாசித்து கிரகித்துக் கொள்வதன் மூலம் இவ்வாறு செய்து கொள்ளலாம். இதற்கான கணித செய்முறைகள், பல்வேறுபட்ட செய்முறைகள் இருக்கின்றது. ஆனால் அது நீங்கள் தரம் 6ற்கு பின்னர் கற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்கள். இது நீங்கள் இலகுவாக சிந்தித்து கிரகித்து விடையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறையிலே தெளிவுபடுத்தி இருக்கின்றேன். அடுத்த வினாவை பாருங்கள். ஒரு தொட்டியின் கொள்ளளவு 10 லிட்டர் ஆகும். ரஞ்சன் ஒரு தடவைக்கு 4 லிட்டர் வீதமிட்டு அத்தொட்டியில் நீரை நிரப்புகின்றார். ஒவ்வொரு தடவைக்கும் பின்னர் அவருடைய தம்பி 2 லிட்டர் வீதம் அந்நீரை வெளியே எடுக்கின்றார். ரஞ்சன் எத்தனை தடவை நீரை இட்ட பின்னர் முதலாக தொட்டி நிரம்பும். ஆகவே இதுக்கான இலகுவான வழிமுறையை பாருங்கள். முதலிலே நாங்கள் மொத்த கொள்ளளவு, தொட்டியினுடைய மொத்த கொள்ளளவில் இருந்து வெளியே எடுக்கின்ற அந்த அளவை கழிக்க வேண்டும். இங்கே 4 லிட்டர் நீர் ஊற்றப்படுகின்ற போது 2 லிட்டர் நீர் வெளியே எடுக்கப்படுகின்றது. ஆகவே 10ல் இருந்து நான் 2ஐ கழிக்கின்றேன். எடுக்கப்படுகின்ற நீர் 2 லிட்டர். ஆகவே 10ல் இருந்து மொத்த கொள்ளளவில் இருந்து எடுக்கப்படுகின்ற ஒரு நபர் 2 லிட்டராக வெளியே எடுத்துக் கொள்கின்றார். அந்த அளவைத்தான் கழிக்க வேண்டும். அடுத்ததாக ஊற்றப்படுகின்ற நீரினதும் வெளியே எடுக்கப்படுகின்ற நீரினதும் வித்தியாசத்தை பார்க்க வேண்டும். 4 லிட்டர் நீர் ஊற்றப்படுகின்ற போது
2 லிட்டர் நீர் வெளியே எடுக்கப்படுகின்றது. ஆகவே 4க்கும் 2க்குமான வித்தியாசம் 2. அடுத்ததாக நீங்க செய்ய வேண்டியது, முதலாவது படிமுறையிலே பெற்றுக்கொண்ட 8னை 2ஆல் வகுத்துக் கொள்ள வேண்டும். அந்த 2 என்பது இங்கே நாங்கள் 8ஐ 2ஆல் வகுக்கின்றோம். இங்கே 8 வகுக்கப்படுகின்ற அந்த 2 என்பது 4 லிட்டருக்கும் 2 லிட்டருக்கும், அதாவது ஊற்றப்படுகின்ற நீருக்கும் வெளியே எடுக்கப்படுகின்ற நீருக்குமான அந்த அளவுகளுடைய வித்தியாசம். ஆகவே அந்த 2ஆலே நாங்கள் இங்கே வகுத்துக் கொள்கின்றோம். அவ்வாறு வகுக்கின்ற போதே உங்களுக்கு எத்தனை தடவையில் அந்த தொட்டி முதலாக நிரம்பும் என்பது எங்களுக்கு கிடைக்கும். ஆகவே இந்த வினாவிற்கான விடை 4 தடவைகள். ஆகவே அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, இந்த காணொலியிலே 4 கடந்த கால வினாக்களை தெளிவுபடுத்தி இருக்கின்றேன். நிச்சயமாக அவை உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். மீண்டும் இன்னொரு காணொலியிலே சந்திக்கின்றேன். நன்றி.